வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலை சூறையாட பாயப்போகும் ஏவுகணை ஈரான் வெளியிட்ட அறிவிப்பு. கைதான ஹெகலியவின் மகள்கள் இருவர் உட்பட மருமகனுக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. சுவீகரிக்கப்படும் மன்னார் பள்ளிமுனை காணிகள் எடுத்துரைத்த அடைக்கலநாதன் எம்பி. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்து கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர்கள் வேதனை. திடீரென வெட்டப்பட்ட வீதி அவதியுறும் விவசாயிகள், அதிகாரிகள் அசமந்த போக்கு. முல்லைத்தீவில் கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர் மாயம். வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் தவிசாளராக ஜெயந்தன் தெரிவு. யாழில் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது. காலி புஸ்த சிறைச்சாலையில் கைதிகளை துன்புறுத்தும் போலீஸ் அதிரடிப்படையினர். ஈரான் இஸ்ரேல் மோதல், இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இஸ்ரேல் மீது தேஜில் வகை ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் தற்போது உச்சத்தை அடைந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக தெற்கு இஸ்ரேலில் உள்ள முக்கிய சொர்க்கா வைத்தியசாலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி ஏவியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. இதன் விளைவாக இஸ்ரேலின் மையப்பகுதியில் சைரன்கள் ஒலித்த வண்ணம் உள்ளதாக உள்ளது. இந்த நிலையிலேயே சொர்க்கா வைத்தியசாலையில் பாலிஸ்டிக் ஏவுகணை வெடித்த பாதிப்புகள் மற்றும் மக்கள் பதற்றத்துடன் வெளியேறும் காட்சிகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ஈரான் தயாரித்த தேஜில் வகை ஏவுகணையை வீசி தாக்குதல் நடத்தப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் சண்டையில் தேஜில் ஏவுகணையின் பயன்பாடு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹேகலிய ராமுகல்லவின் 2 மகள்கள் மற்றும் அவரது மருமகனை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஷா லக்மாலே ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார். மன்னார் பள்ளிமுனை கிராமத்தில் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சி இடம்பெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற கிராமம். இந்த கடலினை அண்டியதாக 24 குடும்பங்கள் 10 பேர் காணி தூண்டில் அரசாங்கத்தினால் கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகளில் 1984ஆம் ஆண்டு தொடக்கம் வாழ்ந்து வருகின்றார்கள். இது தனிநபருக்கு சொந்தமான காணி. ஆனால் 1984ஆம் ஆண்டு இக்காணி துண்டுகளை வீடமைப்பு திணைக்களம் வேண்டி வீடுகளை அமைத்து குடியேற்ற திட்டம் ஒன்றை நிறுவி மீளவும் அங்கு குடியேறியவர்களுக்கு விற்று அதற்குரிய பணத்தையும் பெற்றுக் கொண்டது இங்கு குறிப்பிடப்பட வேண்டியதொரு விடயமாகும். அண்மைக்கால யுத்தம் காரணமாக இந்த மக்கள் தாங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து வந்த பூர்வீக காணிகளையும் வீடுகளையும் கைவிட்டு இடப்பெயர்வை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. மக்கள் 1990இல் இடம்பெயர்ந்த பின்பு இது ராணுவம், போலீஸ், தற்போது கடற்படையின் முகமாக இருப்பிடமாக மாறியிருக்கின்றது. அவர்கள் இந்த பொதுமக்களுக்கு சொந்தமான குடியிருப்புகளை ஆக்கிரமித்து தொடர்ந்து அரசாங்கத்துடன் இணைந்து தங்களது சொத்தாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் காணியுடைய உரிமைகள் இவற்றை மீட்டெடுப்பதற்காக நீதிமன்றில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். ஆனால் அரசாங்கம் காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் இந்த காணிகளை அரசு சொத்தாக மாற்றியமைக்க முயற்சிக்கின்றது என தெரிவித்துள்ளார். மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் கடற்றொழிலுக்கு சென்ற ராமேஸ்வரம் கடற்றொழிலாளர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டியடித்ததாக கரை திரும்பிய கடற்றொழிலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மேலும் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடற்றொழிலுக்கு சென்ற கடற்றொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த மீன்கள் பிடிபாடு இல்லை என்றும் கவலை வெளியிட்டுள்ளனர். தமிழக அரசாங்கத்தால் ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்து மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் ராமேஸ்வரம் பகுதி கடற்றொழிலாளர்கள் கடற்றொழிலுக்கு செல்ல கடந்த திங்கட்கிழமை தயாரான நிலையில் வங்கக்கடலில் வீசிய சூறைக்காற்று காரணமாக கடற்றொழிலுக்கு தமிழ்நாடு அரசால் கடற்றொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 64 நாட்கள் பின் நேற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000க்கும் மேற்பட்ட கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு சென்றார்கள். கடற்றொழிலாளர்கள் கச்சதீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே கடற்றொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்டதாக கடற்தொழிலாளர்களை விரட்டியடித்ததாகவும் ஒரு சில படகில் இருந்த கடற்றொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது. மேலும் தடைக்காலம் முடிந்த
இருந்து கடற்றொழிலுக்கு செல்லும் கடற்றொழிலாளர்களுக்கு இறால், நண்டு, கணவாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மீன்கள் அதிக அளவு கிடைக்கும். ஆனால் மீன்பிடி தடை காலத்தின் போது இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகு கடற்றொழிலாளர்கள் கடற்றொழிலில் ஈடுபட்டதால் தடைக்காலம் முடிந்து கடற்றொழிலுக்கு சென்ற விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் எதிர்பார்த்த மீன்பாடு இல்லை. இதனால் படகு ஒன்றுக்கு சுமார் 50,000 முதல் 70,000 வரை இந்திய பணத்தில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைக்கு சொந்தமான புதன்வயலில் இருந்து மதவளசிங்கன் குளம் செல்லும் வீதியில் பிரதான பாலம் ஒன்று மிக நீண்ட காலமாக சீர் செய்யப்பட வேண்டிய தேவையில் காணப்பட்டுள்ளது. குறித்த பகுதி அமைப்பினருடன் கலந்துரையாடாமல் திடீரென பால வேலைக்காக பாதையை முற்றுமுழுதாக வெட்டி பாலம் அமைக்கின்ற பணிகள் செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் அருகிலே மாற்றுப்பாதை ஒன்றை அமைக்காமல் மக்களுடைய போக்குவரத்து முற்றாக தடைப்படக்கூடிய வகையில் மோட்டார் சைக்கிள் மட்டும் செல்லக்கூடிய ஒரு சிறிய பாதை மட்டும் போட்டுவிட்டு குறித்த பாலம் அமைக்கும் பணி இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் குறித்த பகுதியூடாக விவசாய நடவடிக்கைகளுக்கு சென்ற மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கச்சான் காணிகளுக்கு செல்கின்ற மக்கள், வயல் நிலங்களுக்கு செல்கின்ற மக்கள் தங்களுடைய வயல் நிலங்கள் மற்றும் கச்சான் காணிகளுக்கான மூலப்பொருட்கள் அல்லது முடிவுப் பொருட்களை கொண்டு செல்ல அல்லது கொண்டு வர முடியாத இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு கேட்டபோது அதற்குரிய மாற்றுப்பாதை அமைத்து தர முடியாது என தெரிவித்திருக்கின்றதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு தங்களுடைய விவசாய உள்ளீடுகளை உரிய வகையில் தனது வீடுகளுக்கு கொண்டு வர முடியாமல் அந்தரிப்பதாகவும், எனவே இதற்குரிய அதிகாரிகள் உடனடியாக இதற்குரிய பாதையை அமைத்து தருமாறும் தங்களுக்கு அந்த இடத்தில் பாலம் அமைக்கப்பட வேண்டியது மிக முக்கியமானது என்றும் தெரிவித்துள்ளனர். ஆனால் அந்த பாலம் அமைக்கின்ற பணியில் தங்களுடைய விவசாய உற்பத்திகள் பாதிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும், பாலத்தை அமைக்குமாறும் ஆனால் அதற்கு அருகிலே மக்கள் சென்று வரக்கூடிய பாதையை அமைத்து தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக பாதைகளில் கட்டுமான பணிகள் செய்கின்ற போது அதற்கு மாற்றுப்பாதையை ஏற்பாடு செய்ய வேண்டியது அந்த பாதை கட்டுமானம் செய்கின்றவர்களுடைய பொறுப்பாக காணப்படுகின்ற நிலைமையில் அவ்வாறு செய்யப்படாமல் இந்த வேலை ஏன் செய்யப்படுகின்றது என்பது தொடர்பில் பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தீர்த்தக்கரை பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர் ஒருவர் மீண்டும் கரைக்கு திரும்பாததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த கடற்றொழிலாளர் நேற்றிரவு கடலுக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் இன்று அப்பகுதி கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு சென்று காணாமல் போன கடற்றொழிலாளரின் படகு கடலில் மிதந்து வருவதை அவதானித்துள்ளனர். இதனையடுத்து காணாமல் போன கடற்றொழிலாளரின் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துவிட்டு கடலில் இருந்து அவர் பயணித்த படகினை கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். குறித்த கடற்றொழிலாளர் சட்டவிரோத கடற்றொழிலில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்களால் கொலை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்டிருக்கலாம் என்று கடற்றொழிலாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத கடற்றொழிலில் நடவடிக்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ்ப்பாணம் பலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் தவிசாளராக ஜெயந்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தவிசாளர் தெரிவுக்காக இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் ஜெயந்தன் மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர் சுப்பிரமணியம் தர்மலிங்கம் நந்தகுமார் ஆகியோர் போட்டியிட்டனர். இதில் பகிரங்க வாக்கெடுப்பினை 18 பேரும் 8 பேர் ரகசிய வாக்கெடுப்பினையும் கோரியிருந்தனர். அந்த வகையில் பெரும்பான்மை அடிப்படையில் பகிரங்க வாக்கெடுப்பு நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. இதன்போது ஜெயந்தனுக்கு 15 வாக்குகளும் சுப்பிரமணியம் தர்மலிங்கம் நந்தகுமார் 7 வாக்குகளும் பெற்றனர். அந்த வகையில் ஜெயந்தன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். ஜெயந்தனுக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் 10 பேரும், இபிடிபி உறுப்பினர்கள் 2 பேரும், இஐம சக்தியின் ஒரு உறுப்பினரும், சுயேட்சை குழுவின் ஒரு உறுப்பினரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினரும் ஒருவர் வாக்களித்தனர். கந்தையா லங்கேஸ்வரனுக்கு 14 வாக்குகளும், சச்சிதானந்தனுக்கு 8 வாக்குகளும் கிடைத்ததுடன் தேசிய மக்கள் சக்தியின் 4 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்த நிலையில் கந்தையா லங்கேஸ்வரன் உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். குருநகர் வைத்தியசாலைக்கு முன்பாக கஞ்சா கலந்த மாவா வைத்திருந்த 19 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குருநகர் போலீஸ் காவலரணியில் கடமையில் இருந்த போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தானிபூசா சிறைச்சாலையில் போலீஸ் அதிரடிப்படையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் கைதிகளின் மீது தாக்குதல் மேற்கொள்வதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. சிறை கைதிகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் சங்கத்தின் அங்கத்தவரான சுவேஸ் சந்திமால் தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டை ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முன்வைப்பதற்காக அவர் ஜெனீவாவிற்கு சென்றுள்ளார். போலீசாரின் நடவடிக்கை தொடர்பாகவும் தாக்குதல் தொடர்பாகவும் அங்கு சுட்டிக்காட்டவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் மோதல் நிலை
நிலை தீவிரமடைந்து வரும் நிலையில் இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு கிடையாது என்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுமக்கள் தேவையற்ற வகையில் எரிபொருள் நிலையங்களில் கூட வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் வீடுகளில் எரிபொருளினை சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையில் மூன்றுள்ள போர் நிலைமை காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதுடன் எரிபொருளுக்கு பற்றாக்குறை ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கையிலும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று கருதி பொதுமக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.